வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். குரூப் 2A மார்க்ஸ் சீக்கிரம் வெளியிடணும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இன்டர்வியூ ஃபேஸ் 2 டிலே ஆகாமல் இருக்கணும். குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட் கரெக்டான ரிசல்ட்டு, வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி வேலைகள் நிறைய வேலைகள் தாமதம் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த மார்க் தெரியாமல் இருக்கிறது. இப்போ 5ஆம் தேதிக்குள்ளே அடுத்தது ஃபேஸ் 2 இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. அதில் ரொம்ப குயிக்காக போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டணும். பட் அதில் என்ன நடக்கும், 100 பேரை கூப்பிட்ருக்காங்க, 47 போஸ்ட்டு. கட்டாயம் அதில் ஒரு 50 பேர் 60 பேர் பில்டிங் இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ என்ன நடக்கும், திரும்ப ஏற்கனவே சொன்னால் நான் அடுத்த ஃபேஸ் நடத்துவாங்க அப்படின்ட்டு சில பேர் பேக்லாக் வேகன்சியில் வைப்பாங்க அப்படின்னாங்க. அது ஆளே இல்லைன்னா தான் பேக்லாக் வேகன்சி. ஸோ சொன்ன மாதிரியே இப்போ திரும்ப 2வது ஃபேஸ் கூப்பிட்ருக்காங்களா, அதில் ஏற்கனவே 1:3 அதில் எக்ஸஸாக ஆள் இருந்ததால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எதுவும் இல்லாமல் அப்படியே டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஷார்ட் பீரியடில் ஒரு 1 வீக் கேப்லேயே இன்டர்வியூ நடத்துகிற மாதிரி. இதில் ஒரு வேளை சில பேர் பில்லிங் கொடுக்கல அப்படின்னா திரும்ப அடுத்த ஒரு லிஸ்ட்டு போடணும். அந்த லிஸ்ட்டில் இருந்து சில ஆட்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணணும். இன்னும் அது டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அப்போ மார்க் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம், அந்த டாப் 200 300 பேர் எடுத்து இந்த 47 போஸ்ட்டுக்கு யார் யாருக்கு இன்டர்வியூ போஸ்ட்டு பில்லிங் இல்லையோ, இது ஒரே போஸ்ட்டு தான் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருப்பாங்க ஸ்பெஷல் பிரான்ச்சு அந்த அசிஸ்டண்ட். அப்போ யார் யாருக்கு பில்லிங் இல்லை அப்படின்ற ஒரு ஆன்லைன்லேயே பில்லிங் இருக்கிறவங்க மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். இந்த 100 பேரில் 200 பேரில் பில்லிங் இருக்கிறவங்க மட்டும் அப்லோட் பண்ணுங்கள், அந்த முதல் 100 பேரை கூப்பிட்றோம், அந்த மாதிரி சொல்லிவிட்டு சிம்பிளாக வேலையை முடிக்கலாம். இல்லை அப்படின்னா இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்படியே போயிட்டு யாருமே எடுக்கலை, கூப்பிட்ற ஆட்கள் எல்லாமே என்ன நினைப்பாங்க, நம்ம ரிட்டர்ன் மார்க் நல்லா இருக்கிறதால தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். நமக்கு லோக்கல் ஃபண்ட் இருக்குது, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது, இந்து ரிலீஜியஸ் ஆடிட் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. முனிசிபல் கமிஷனர் அது டாப்பில் இருக்கவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இன்டர்வியூ அவாய்ட் பண்ணவங்க, அவங்களுக்கு அது கிடைச்சிடும். பட் அது போக இன்னும் ரெவன்யூ அசிஸ்டன்ட், நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால நான் ஏன் அங்கே நான் ஏன்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி நான் எதுக்கு அந்த போஸ்ட்டை எடுக்கணும். அப்போ வில்லிங் இல்லாமல் போயிட்டு அட்டன் பண்ணி மார்க் வந்ததுக்கப்புறம் நாட் வில்லிங் கொடுக்கறதுக்கு, வேலையை குறைக்கிறதுக்கு, இப்போ அடுத்தது யாரை கூப்பிட்றது என்னன்னு தெரியாது. அதே மாதிரி மார்க்கில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் நமக்கு வேலை கிடைக்குமா, மார்க்கே தெரியாமல் எப்படி ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்ற ஃபேக்டர் ஒன்று இருக்குது. மார்க்கை போட்டோம்னா அவங்கவுங்க கால்குலேட் பண்ணி நமக்கு இந்த போஸ்ட்டு கிடைக்கும், இந்த போஸ்ட் கிடைக்கும், அப்போ நம்ம இன்டர்வியூ போக தேவையில்ல, நாட் பில்டிங் கொடுத்துரும். அப்போ இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இன்டர்வியூ போனால் தான் சில பேருக்கு விருப்பமே இல்லை, போக விருப்பம் இல்லை, அப்போ அவங்கள நான் ஓட்டிக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்ற சந்தேகமும் இருக்குது. சூழ்நிலையால் போக முடியாதவங்களும் இருக்காங்க. காலைல கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, கன்சியூவாக இருக்காங்க, பில்லிங்கும் எனக்கு இல்லை. அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் பில்லிங் கொடுக்கல அப்படின்னா அதில் தெளிவாக போட்டிருக்காங்க, ஃபைனல் இன்டர்வியூவோட ஃபைனல் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஓட்டி வரும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறாங்க. இந்த இதுலேயும் இருக்கும். அப்போ திரும்ப எத்தனை லிஸ்ட்டு இது போயிட்டே இருந்தால் எப்போ அது ரிசல்ட் வருது. நிறைய பேர் 2A உள்ள ஆட்கள் கேட்குறது, என்னால் என்ன தான் பண்ணாலும் மோட்டிவேட் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் என்னால் குரூப் 4 படிக்க முடியல அப்படின்றது. நீ சரிப்பட்டு வருவே வரமாட்டேன், எதுக்கிட்ட நான் சரிப்பட்டு வரமாட்டேன்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம குரூப் 2A இருக்கமா இல்லையா, அதுக்கு நான் சரிப்பட்டு வருவேனா வரமாட்டேனா, அந்த விஷயத்த சொல்லிவிட்டா அவன் இல்லாதவன் கொஞ்சம் ஃபோர்ஸாக படிப்பான், இருக்கிறவன் சரி எப்பா போதுண்டா அப்படின்னு புக்கை ஓரம் கட்டிட்டு அடுத்த வேலையை கல்யாணமோ ஏதோ ஒரு வேலையை பார்க்குறதுக்கு போவாங்க. அது எதுவுமே தெரியாமல் இன்னும் தேவையில்லாத மன உளைச்சலை அதிகப்படுத்திக்கிட்டு ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லாமல் நான் எதுக்கு படிக்கணும், நான் எப்படியும் 2A பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்து ஃபெயில் ஆகணும் அப்படின்னா அது இன்னும் கூடுதல் அழுத்தத்தை கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணுன்னா மார்க்ஸை முதல்ல வெளியிட்டுருவோம். அதனால் என்ன பாதிப்பு இருக்க போகுது, ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, கரப்ஷன் நடக்கும், அது இது அந்த காலத்தில் சீக்ரெசி மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அதனால் அந்த ப்ரெஷர், இந்த ப்ரெஷரை விட அந்த ப்ரெஷர்லாம் பெரிய ப்ரெஷர் இல்லை. அதனால் விரைந்து அந்த மார்க்கை வெளியிட்டால் இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இது ஃபேஸ் 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா இன்னும் அது குரூப் 4 தாண்டி கூட போகுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ள வேணாம். ஆனால் ஒரு வகையில் டிஎன்பிசி வேகமாக செயல்பட முனையுது. அதை தெரியுது நமக்கு. எப்போ ஒரு 2 வீக்ஸ்
3 வீக்ஸ் டைம் கொடுப்பாங்க இன்டர்வியூக்கு. இந்த டைம் வந்து 5ஆம் தேதியே வந்து கூப்பிட்ருக்கிறதுன்றது அது ஒரு முனைப்பு காட்டுறது தெரியுது. அதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். அதிகார வர்க்கத்தோடைய ஒரு மிகப்பெரிய மைனஸில் ஒன்று, ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிஜிட்டாக இருக்கிறது. ரூல் இஸ் ரூல், அந்த பாயிண்டில் போகிறது. அப்போ அந்த மாதிரி முடிவெடுக்க முடியாததால் நிறைய விஷயங்கள் தள்ளி போகிறதால ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை யோசித்து எல்லாருக்கும் பலாயிரம் பேருக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்க முனையணுன்றதை வேண்டிக்கிறேன். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.